ஹலோ மிஸ்டர் கிரீன்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் குருநாகல்ல இருந்து புத்தளம் நோக்கி போகிற பாதையில் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இப்படி ஒரு அழகிய பிரதேசம் ஒன்று இருக்கு. அதாவது இந்த ரோட்டுக்கரையை பாருங்க, ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாலைகளை விட இந்த இடத்துல இருக்கிற சாலைகள் வந்து பார்க்கவுமையாவே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த புத்தளம் ரோட், அதே மாதிரி இந்த மலை பிரதேசங்களால வர பாதையில இருக்கிற சாலையில எல்லாம் அவ்வளவு அழகா அவ்வளவு அற்புதமா இருக்கு. இன்றைக்கு இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கேன். ஏன்னா சொன்னா உங்களுக்கு கேட்கணும் தெரியும், முதல் வீடியோல இருந்து அத்தாண்ட ஆட்டோ எடுக்கிறதுக்காக வந்து நாங்க எல்லாரும் தெரிஞ்சு கடைசியா ஹம்பகாவில போய் இந்த ஆட்டோ எடுத்துட்டு வந்து நாங்க இப்ப வார வழியில எல்லாருக்கும் பசிங்க தானே. அப்ப நாங்க கண்டியனை வலிக்கிறேக்க கேஸ் மற்ற சாப்பாடு சாமான்கள் எல்லாம் கொண்டு போனாங்களானே ஒரு இடத்துல சிக்கனை வாங்கிட்டு இன்றைக்கு வாங்க இந்த இடத்துல வச்சு சமைக்க போறோம். இப்ப சமைக்கிற ப்ரோசஸிங் போய் கொண்டிருக்கு. இதுக்காகலாம் அந்த சாப்பாடு எப்படி வருது, என்ன மாதிரி வருது, சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா, என்ன மாதிரி எல்லாம் இருக்கான்னு சொல்லி இனி அடுத்த வீடியோல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னோட வீடியோ அடுத்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் செய்யற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம மிஸ்டர் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். நாங்க போடுற எல்லா காணொலிகளும் அடுத்தடுத்ததான் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அற்புதமான இடம். இந்த சாலைகளுக்கு பக்கத்துல வந்து இவரம் வந்து வேற லெவல்ல டிக்டாக் பிரபலம் ஒரு ஆள். பத்தாப்பள்ளையில இருக்கிறவர் பாண்டியன் ஸ்ரீண்டா தெரியும். இவர் தான் இன்றைக்கு சமையலை மேற்கொள்ள போற. தண்ணி கொதிக்க வச்சுக்க வரிச்சு போடல. அடுத்துதான் என்ன வைக்க போறோம்னு சொன்னால் மழை வந்துட்டு அதுல சமைக்க தண்ணி போச்சு. இவரான் வேன் டிரைவர். கடைசியா என்ன டிரைவர் ஆக்கிட்டீங்களே? ஆறு இன்னைக்கு உண்மையா அவருடைய பிஸி ஷெடியூல்ல மது விலாக் அவர்கிட்ட பிஸி ஷெடியூல். எந்த இடத்துல இருக்கிறீங்க? கல்கமுவ சந்திக்கு கிட்ட 1 கிலோமீட்டர். எல்லாருக்கும் கட்டும் பசியில நிக்கிறார். எனக்கு பசிதான் என்ன செய்யறது. நான் கொஞ்சம் பசி வந்து மானமுடி பசி வந்து பழகிட்டேன். மாமாவும் சுற்றியான பசி. ஆனா வண்டி பெருசாகிறது சரியான பசி ஆளுக்கு. இந்த பிரச்சனை இல்லையா? இவர் கேட்கறது அப்படித்தான். நான் திரும்ப ஆயிட்டேன் மாமா. இதோட நான் நிப்பாட்டிட்டு அடுத்த கட்டம் விராட்சி போட கிடைக்கும். பேர் என்ன? ஸ்ரீதரன். இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சமைச்சிருக்கீங்களா? சமைக்கிறேன்னு விலைக்கு இருக்கீங்க? சமைச்சிருக்கிறேன். சின்னத்தோட தான் சமைச்சிருக்கிறேன். வீட்டுல சமைச்சா இந்த சாப்பாடு பிடிக்காது அவங்களுக்கு. ஏன்னா மாரிக்கறி சமைச்சு விட்டுருவேன். மாரிக்கறியாண்டு இறைச்சிக்கறி மட்டும் நான் சமைப்பேன். அது என் பிள்ளைகளுக்கு எல்லாம் விருப்பம். மற்ற மரக்கறி சம்பந்தமா எனக்கு தெரியாது. இப்ப வந்து இந்த ரோட்ல வந்து நீங்க சமைக்கிற வேலையை தொடங்கி இருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு திருவா ரோட்ல சமைச்சிருக்கிறோம். ஓகே, அப்ப இந்த சாப்பாடு நீங்க இதுக்குள்ள நாங்க 4-5 பேரோட சமைக்கிறோம். இதுல வந்து நாங்க 2-3 பேரை மிஸ் பண்ணிட்டோம். இப்ப நாங்க 4 பேரா நிக்கிறோம். அவையில பேர் சொல்லணும்னா தேவையில்லை. இது வந்து ஒரு எதேச்சியான பையன். இப்ப வந்து நீங்க சமைக்க போறீங்க. இந்த சாப்பாடு என்ன மாதிரி வருமா நீங்க எதிர்பார்க்கறீங்க? நல்லா வருமா இல்ல சாப்பிடக்கூடிய மாதிரி வருமா இல்ல பெஸ்டா வருமா? பசி டைம்ல எது சமைச்சாலும் அது அமுதமா தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மதுவில இல்ல என்னடா நானும் உங்களோட வந்தோம். நீங்க கேட்கறீங்க மதுவில நீங்க சாப்பாடு நல்ல வருமா கூடாது உனக்கு அப்படின்னா நீங்கள் எங்கூட வந்தீங்க அப்படி கேட்பாரு. ஓகே, என்ன மாதிரி உங்களுக்கு சரியான பசி கொடுமையில நிக்கிறீங்க போல. அவ்வளவு பசி கொடுமை ஆத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து நிக்கிறீங்க போல. ஆனா என்ன செய்யறா? ரோட்டு வழியில மழை வந்து குழப்பிட்டேன். நாங்க என்ன செய்யறது? ஓ, மழை வந்து குழப்பிட்டேன். நான் என்ன அப்படி நீங்க ஹாய் கூட நீங்களும் அங்கூட ஓகே. இப்ப மாமா வேற சூடு வேற வாங்கிட்டாரு. என்ன சுட்டு போற மாமா? மாமா அப்ப இந்த டிக்டாக் ஃபுல்லா கதற பண்ண எதிர்பார்க்க போறது என்ன? எப்போ நீங்க அப்டேட் பண்ணுவீங்க? பசி தாங்கல ஆங்களுக்கு கொஞ்சம் அங்க சாப்பிடு. ஒரு அடுப்புல அம்மா இங்க ஹோதி ஹோதிக்குத. நீங்க சொல்லுங்க. இந்தியா அனுபவங்கள் எப்படி இருக்குது? இப்ப யாரு இப்ப நீங்களும் மாமா சமைக்க போறது? அப்ப நீங்க உதவிக்கு நிக்கிறீங்க. இப்ப வீட்டை வந்து மாதுளனுடைய மனைவி வந்து வீட்டை வச்சு கேஸ காணையில இருந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவர் சொல்லாம கொள்ளாம கூட்டின்னு வந்துட்டு சொல்லாம கொள்ளாம தூக்கின்னு வந்துட்டு
இவன் ஆய்ந்தன் இங்க பேர் ஆய்ந்தன் பேர யூடியூப்புக்கு வீடியோ பதிக்க இங்க பேர் திருப்புங்க என்றாலும் மதுபுலாக்கு நீங்க மனைவிக்கு தெரியாம கேஸ் கொண்டு வந்தா புலாதான் அடி அடி என்னென்றாலும் நீங்க சொல்லிட்டு வந்திருக்கு இந்த வீட்டை பெரிய கேஸ காணல என்ற பெரிய பிரச்சனை போய்க்கொண்டு இருக்கு அந்த நேரத்துல தெரிய வந்திருக்கு மதுபுலக்கு தான் யாருக்கும் தெரியாம கேஸ கலவரத்தன் வந்திருக்கிறேன்னு சொல்லி என்னன்னா நீங்க மனைவிக்கு தெரியாம இதை செஞ்சது புலதான் நீ பேசாம இந்த டிக்டாக்ல போறது போல யூடியூப்ல செஞ்சு போட்டீன்னு சொன்னா எல்லாம் காசு பணங்கள் நீ பெருசா சம்பாதிக்கல மாறிக்கு அடிச்சு விட்டோம்னா அந்த 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 அப்படி காசு பண்ண சேர்த்து மக்கள் அந்த கொம்பனிக்குள்ள வச்சு ஒரு வேலை எனக்கு தேவையில்லை மக்களுக்கு வச்சு கொடுக்கணும்னா நான் அந்த மக்களுக்கு வச்சு கொடுக்காத வேலையண்டா சொல்லுங்க செய்து கொடுக்கணும் அந்த இப்ப நீங்க யூடியூப்ல வர காசை வச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் தானே நீங்க இல்ல எனக்கு அது இப்ப இவங்க நேரம் நான் மாறி எதுங்க தேவையில்லாம் கேட்பாங்க டியூட்டி பண்டா வந்து அவங்க அதெல்லாம் தேவையில்லை ஸ்ட்ரைக்கர் அதெல்லாம் மறுத்து அடிச்சு அடிச்சு இப்ப அதை நான் கஷ்டப்பட்ட பிரச்சனை போடுவேன் இதை விட மக்களுக்காக கொஞ்சம் செய்யக்கூடிய இடம் இருந்தா சொல்லுங்க நீங்க மக்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க மக்களுக்கு 3 நேரம் சாப்பாடும் கொடுப்பேன் நான் பசியா இருந்தா 3 நேரம் அதான் நான் சொல்றேன் நீங்க யூடியூப்ல ஒழுங்கான முறையில வீடியோ போட்டு இல்ல உங்களுக்கு மோனிடைசேஷன் எல்லாம் அப்ளை ஆகி உங்களுக்கு வீடியோல இருந்து நீங்க போற ஒரு வீடியோக்கு காசு வரும்னு சொன்னா அந்த காசு எடுத்து நீங்க மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் தானே அதான் நான் சொல்றேன் கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பிடணும் ஓ அப்ப அதை செய்யலாம் யூடியூப் அக்கௌண்ட் உங்களுக்கு நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் தானே நான் மாறிக்கிறேன் யூடியூப்ல புலவிட்டாலும் அதை ஏற்றிக்கொண்டு எனக்கு அப்படி காசு ஓ அதுல என்ன பிள்ளை இருக்கு அது ஒன்றுமே இல்ல முக்கியமான விஷயம் சினிமா படத்துல இருக்கிற வீடியோக்கள் பாட்டுகள் சினிமா பட டைலாக்கள் அப்படியே போறக்கூடாது அவ்வளவு தான் என்ன பிரச்சனை என்றால் இல்ல அது வந்து அதுல வந்து நான் சில நேரம் புலவுட் அடிச்சா எனக்கு கவலை வந்துடும் அதை விட என்ன சொல்றது அப்படி புலவுட்டாலும் எனக்கு அந்த காசு வெறுமா இருந்தால் முன்னூற்றி 1 மணி வெறுமா எங்களோட இருந்து கூட இருந்து குழி வரைக்கிறாங்களே அவங்க பார்த்து பிள்ளைய திருத்த சொல்லி அப்படியே புலவுட்டம் கஷ்டப்பட்டு புலவுட்டா நீங்க கொஞ்சம் காசு இருவீங்களா உங்களோட காசு இல்ல யூடியூப் காரங்க வந்து நீங்க புலவிட்டாலும் அந்த பிள்ளைய திருத்த மதுவிலக்கு சொல்லிக்கிறேன் எனக்கு இது அப்படி கஷ்டப்பட்டாங்களுக்கு ஒரு 3-4 லட்சம் எல்லாம் சொல்லியிருக்காரு மதுவிலக்கு நீங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு 3-4 லட்சம் கொடுக்க போறீங்களா இந்த பொங்குதான் அடுத்த வட்டம் வந்து அரிசி போடணுமோ இனி அரிசி போடணும் அரிசி போட்டாச்சும் அரிசி போட்டாச்சோ அரிசி போட்டுனா பொங்குதா நல்ல பதமா இருக்குது வந்துட்டு மாமா 5 நிமிஷம் போடுறது 5 நிமிஷம் போடுறோம் நாங்க 5 நிமிஷம் நல்ல மணியாது என்ன 5 நிமிஷம் போடுறது மணியா 5 இஞ்சல் உள்ளது தூண்டுறது எல்லாம் அது தெரியல அண்ணே தேயிலையா தூக்கி என்ன செய்ய போற தேயிலை சோற மாமா சாப்பிடும் மாமா சாப்பிடும் அதுதான் தூள அதான் தூள் இதான் தூள் அது தூள் மஞ்சள் தூள் மூக்கு சோபா விட்டாலும் வரேன் 2 முறை அது வேற தூளாக்குறாங்க இது வேற தூளாக்குறாங்க கலர் வித்தியாசமாக்குறாங்க யாருக்கும் வயிற்று பிரச்சனைகள் இருந்தா பார்த்தேன் ஏன் 2 முறை இருக்கு தனி மிளகாத்தோட மல்லியெல்லாம் போட்டு சரி மாமா சிறந்த முறையில தூள் 2ஐயும் ஒண்டா குலுக்கி கலந்து கொண்டிருக்கிறார் தனித்தனியா கறி வைக்காம ஒண்டா படுத்தி வைக்கூடாது உப்பு தான் நக்கி பாருங்க சரி பாருங்க எல்லா சாமான்களும் இருக்கு உப்பெல்லாம் போட்டாதே நீ பிரட்டிட்டு பால் விடணும் தூளும் போட்டு பிரட்டா போடுங்களேன் நச்சீரத்துக்கும் என்ன எல்லாமே சீரகம் தானே ஓகே இப்ப சோறு ரெடி ஆயிட்டு ஓகே அடுத்தது கறி வைக்க போய் நினைக்கிறேன்
எப்படி ஒரு விதத்துல இருந்து சமைச்சு சாப்பிட்றோம்னா உண்மையாவே நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்ப என்ன விடுகிறோம்? ஓகே, இப்ப என்ன கொதிச்சு கொண்டு இருக்குது? வெங்காயம் மிளகா அதெல்லாம் போட்டு வந்துருக்கீங்க. நெருப்பு கூறாவும் குறைச்சி கொடுத்துருக்கணும். ஓகே, சமையல் வேலை ஆரம்பரமா போய் நிற்குது. இப்ப தேங்காய் கொஞ்சம் போட்டு வெங்காயம் மிளகா தாளிக்கப்பட்டு இருக்குது. இந்த மதுபுலா குரூப் கோல்ல எல்லாருக்கும் காட்டி நிற்கிறேன். மாமா, நான் உங்களை உலகறிய செய்ய போறேன். அப்ப நீங்க கட் பண்ணி போட்டு நீங்க உங்களை வேலையை பாருங்க. ஓகே, நாங்க கஷ்டப்பட்டாங்களப்பா. நாங்களோட பணக்காரர் இல்லை உங்களை மாதிரி. ஓகே, நீங்க எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த வீடியோல தெரிய வர்றது மதுபுலாக்கு வந்து கஷ்டப்பட்ட ஒரு மதை சேர்ந்தவர். அவர் யாரோ வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களோட காத்து எந்த விளங்கி கொண்டு இருக்குது. ஓகே ஓகே, சிக்கன் போட்டாச்சு, சிக்கன் போட்டாச்சு. என்னமா சட்டி கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்குமா? நான் உதவி செய்யறதோ அறுப்பு தானே எரியும், வயிறு என்ன எரியும்? சோத்தை அதுக்குள்ள போட்டு சட்டியை மாத்துவோம். தண்ணி இல்லாம bro. சரி, அடுப்பு கொஞ்சம் கூட்டவா? ஆமா, இப்ப வேலை கிளப்பில பால் குடிக்க போறேன். சாரி, பவுடரா இருக்கு. பவுடர் இருக்கா? தேங்காய் பால் பவுடர் எல்லாம் வருது. மாட்டா சரி, தனி தூளும் இல்ல, எனக்கு குறைக்கும் இல்லை. நல்ல அவஞ்சிருக்காராச்சு. சுடுவது ஏதாச்சும் அவஞ்சிருக்கா இல்லைன்னு பார்க்க போறோம். எனக்கு அவஞ்ச மாதிரி தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு, செமையா இருக்கு மாமா. எதிர்பார்க்கல. எத்தனை சாமான் இல்ல, தேசி புளிக்குரு இல்ல, எந்த அளவுக்கு இது நல்லா இருக்கு. ஓகே, இறைச்சி அவிர கட்டம் வந்துட்டு நல்லா இருக்கு. மாமா பாட்டு படிக்க பசியில போற இறைச்சி சொல்லி பசியில ஆடி ஆடி பாட்டு பட சொன்னிக்கு. ஓகே, ஈரல் சுடுது. அதுக்கு இவன் யூடியூபுக்கு வீடியோ எடுத்து நிக்காத, நானே எடுக்க ஒண்ணுவேன். ஈரல் சாப்பிடுறோம். சுடுவதுதான் என்றாலும் சுட சுட சாப்பிட நல்லா இருக்கு. ஈரல் சாப்பிடுறோம். அம்மட்ட சுரி சூப்பரா கிடக்குது. சாப்பிட்டு பாட்டு அம்மாட்ட சொல்லியா வான முறைக்க வெத்தில போட்டு தானே, அதுவும் கொஞ்சம் உழைப்பாத்தான் இருக்குது. அள்ளிட்டு போல என்றாலும் இது நல்லா இருக்கு.
வாமா ஆசமன ஆமா ஆமா ரெண்டாலும் பாண்டியான் சொல்லி உங்களை கையை அடிக்கலாதவர் தரும் எத்தனை பேர் சமைக்கிறாங்களா நாங்கிற சிறுமாமல சமையலுக்கு பிச்சை வாங்கணும் ரெண்டாலும் மாமா ஈரலே இப்படி இருக்கண்டா சுரட்சி அம்மா நல்லா இருக்கு ஓகே இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று போய் சொல்றதுக்கு என்னன்னு சொன்னா இந்த பக்கெட் பால் வாங்கி கலந்து விட்டவதானே அதுல வந்து என்ன மனம் அடிக்குது மாமா செட் ஆகலையா அந்த பால் என்னன்னு சொன்னா அந்த பக்கெட் பால் விட்டா அது என்ன ஒரு அந்த ஒரு இனிப்புத்தன்மையும் ஒரு மனமும் உண்டு அது ஏதோ ஒரு வளமையா சமைக்கிற மாதிரி இல்லாம ஒரு ஃபீல் அப்செட்டா இருக்கலாம் அதுக்காக வந்து மாமா கொஞ்சம் பழப்புளி கலந்து விடுவோம்னு சொல்லி பாக்குறேன் ஏன்னா நாங்க தேஜி புளியை விட்டுட்டு வந்துட்டோம் இப்ப என்ன செய்யறது தெரியாது அப்ப பழப்புளி விட்டா அந்த அளவுக்கு இஷ்யூவா இருக்குமோ இல்லையோ தேவையோ தேசி புளி தான் ரசிக்க நல்லா இருக்குமன்றதால வந்து பழப்புளியே வேணாமன்றது ஆனா இப்ப வந்து அந்த பால் பக்கெட்ல வாங்கின பால் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தபடியா வந்து பழப்புளி கலந்து விட்டோன்றிருக்கிறேன் இது முன்ன வந்த பால் பக்கெட்ல வாங்கி சமைச்சிருக்கிறீங்களா நீங்க அதான் இது என்னமோ ஆனா அவருக்கு அப்படி தோணுதான் லைட்டா ஒரு என்ன சொல்றாரு இந்த உரைப்பை தாண்டி லைட்டா ஒரு இனிப்பு பண்ணி இருக்க பாக்குறது என்ன நல்லா தான் இருக்கு காரி சுப்புரி காரியா தான் இருக்குது ஓகே எல்லாம் ரெடி ஓகே கறி எல்லாம் ரெடி இப்ப சாப்பிட்ற மட்டும்தான் வேலை மாமாண்ட சமையலுக்கு நான் பெரிய ஒரு ரசிகன் ஆயிட்டேன் அந்த உப்பு பார்க்க அந்த ஈரலும் இறைச்சி அதுக்கே நான் அருமை ஆயிட்டேன் ஓகே சாப்பிட போயினா மதுபுலக் நெருப்பு பசியில நிக்கிறேன் சாப்பிட போறேன் எனக்கு போறா நான் என் அளவா பார்த்து போடுறேன் என்ன போறாத இல்ல நீ உணவா போறேன்னா எனக்கு எந்த அளவா பார்த்து போடுறேன் இல்ல 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 கொஞ்சம் கூட தேவையா போடலாம் கூட இது ஓகேயா இல்லையா ஒரு கொஞ்சம் கூட என்னைய போட்டு சாப்பிட சொல்லி விட்டுட்டார் சாப்பிட்ட அப்புறம் நான் சாப்பிடுவோம் மாமா என்ன மாதிரி இருக்கு கறி என்ன சொல்லுது பிரச்சனை இல்லை சொல்லுங்க அப்படி இருக்கு எதிர்பார்த்தவரை நல்லா இருக்கா இல்லாட்டி ஓகே அடுத்த போ சாப்பாடு என்ன மாதிரி இருக்கு என்னன்னு இந்த பசிக்கு அப்படிதான் இருக்கும் பசிக்கு ஒரு மேல இந்த மதுபுலக்க சந்திப்போம் மதுபுலக் வணக்கம் இந்த உணவு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குதா இந்த உணவு எப்படி இருக்கு சாப்பாடு அது இல்ல ஒரு வாயாச்சும் முன்னுக்கு வச்சிட்டீங்களானே பாய்க்க வச்சனீங்களானே வைக்கல சரி ஆனா கொஞ்சமாச்சும் பாய்க்க வச்சனீங்களானே மாமா சாப்பிடுறாரு நீ வந்து கேக்குற நான் சாப்பிடுறேன் நீங்க இப்ப வாய்க்க வச்சு பாத்துனீங்களானே கொஞ்சமாச்சும் நீங்க சாப்பிட்டீங்களானே வாய்க்க வச்சு இப்ப சாப்பிடுங்க சொல்லுங்க அப்படி இருக்கு உங்க கருத்து நாங்க இங்க எதிர்பார்க்க அப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா இன்னொரு கண்டிஷன் பொறுத்தான் இந்த புல் ரிசர்ச் கொடுக்குறேன் அதான் வாய்க்க போட்டல பிரச்சனை இல்லை சொல்லு ப்ரோ சோறு தானே பயங்கர சூடாக்கு எல்லாம் பயங்கர சூடாகி ப்ரோ ஆமா சூடா இருக்கும் ஆமா மாமா நீங்க சமைச்ச சாப்பாடு அப்படி இருக்கு உங்களுக்கு எனக்கு தம்பி பசிக்கு இது வந்து அமுதம் மாதிரி கிடக்கு நல்லா இருக்கு நானும் சாப்பிட போறேன் ஓகே இப்ப இந்த தட்டு தான் இருக்கு இதுக்கப்புறம் தான் சாப்பிடுறேன் வேற தட்டு வேலை இல்லை ஒரு கழுவு வாங்குத சோறு எடுக்கிறேன் எல்லாருமே இருக்கிற பசிக்கு தேவாமிரதம் மாதிரி இருக்குன்றாங்க ஓகே இப்ப நான் சாப்பிட போறேன் ஓகே இப்ப சோற போடுவோம் ஒன்று
ஆ ஆ மூன்று. ஓகே சோறு போட்டாச்சு. நீ கறிய போடுவா. கறிய போறேன். ஐயோ சுத்துது. இறைச்சி மேனமா இருக்கு, எல்லாருக்கும் மேனமா இருக்கு இறைச்சிய. மாவுல என்ன சொல்லுது? ஓகே இப்ப நான் சாப்பிட்டு பாப்போம். இந்த போற ஆங்கிலுக்கே நிக்குது. உமா உமா அப்படி சொல்லுது சாமி. அம்மா என்னன்றாப்ப இந்த சூட்டுக்கு சாப்பிடுறீங்க இப்படி? சிக்கனுக்கு தான் காசை. பிடிச்சிருக்கு. ஆனா அப்படி என்ன கிட்ட வந்துருக்கா சொல்லுங்க. என்ன கிட்ட வாங்க, மூஞ்சி இருக்கா காட்டி சொல்லுங்க. அப்படிங்க ஓ ஆமா யாழ்ப்பாணத்துல எங்கேயும் இப்படி ஒரு சாப்பிடலாது. எந்த கடையிலையும் சாப்பிடலாது. ஏன் சொல்லுங்க. ஏன்னா நாங்கெல்லாம் சாப்பாடு கடை வச்சிருக்கலையே. காமெடியா திருப்பி அதையும் சிரிங்கோ. ஆனா உண்மையாவே நாங்க சாப்பாடு கடை வச்சிருக்கல. ஒரு வேளை சாப்பாடு கடை திறந்தா எல்லாரும் வாங்கோ. உண்மையா அப்படி இருக்கா? நாங்களா சமைச்சு சாப்பிடுறேக்க என்ன ரஜியா இருக்கிறான். அன்றைக்கு எங்களை தெரியுமாமா ஆட்டாச்சி கறி ஒன்று வச்சு வரேன்னு. அம்மா சும்மா சொல்லக்கூடாது. சுண்டி இருக்குது. திரும்ப திரும்ப போரும் கேக்குது. இன்றைக்கு கோழி கறி வச்சிருக்கிறேன். இனி கோழியை பாக்கி கீழே தெரியுமாமா தான் ஞாபகம் வரும். சாப்பிட்ற கோழி. அப்பா லைட்டா கொஞ்சம் முறைப்பு தான். ரெண்டாலும் வந்து உண்மையா வேற லெவல்ல சிறந்த ஒரு சாப்பாடு இந்த ரோட்டு கடையில வச்சு அட்டுமே அட்டுமே அருமை அட்டுமே அட்டுமே அப்படி ஆத்தலான ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஓகே இந்த காணொலியை இனிதே இந்த இடத்துல இந்த செய்யலாம். இதுக்காக இந்த மாதிரி வீடியோல சந்திக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்கள் தேவையான இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? இந்த மாதிரி வீடியோல சந்திக்கலாம்.